காஞ்சிபுரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா புரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நியூஸ் 7 தொலைக்காட்சியில் தினந்தோறும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே பல்வேறு சிந்தனைகளை நாம் தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வரலட்சுமி நோன்பு நேரத்தில், வரலட்சுமி விரதம் காலத்தில் ஒரு நாள் திரிபுர சமேத சந்திரமௌலீஸ்வரருக்கு மகா பெரியவா பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப நேரம் அந்த பூஜையிலே ஆழ்ந்திருந்து, எல்லோருக்கும் தெரியும் மகா பெரியவாவுடைய சந்திரமௌலீஸ்வர பூஜை ரொம்ப பிரமாதமாக, ஆத்மார்த்தமாக, ரொம்ப அழகாக, அப்படியே இறைவனிடத்தில் பரமேஸ்வரனிடத்திலே அப்படியே வேண்டுவது போல அந்த நிகழ்வு இருக்கும். காஞ்சி மடத்திலே அந்த சந்திரமௌலீஸ்வர பூஜையை பார்த்தவர்களுக்கு அதை பற்றி தெரியும். அது வரலட்சுமி விரதம் அன்றைக்கு சந்திரமௌலீஸ்வரருக்கு தீப தூபம் எல்லாம் காட்டப்பட்டு அங்கே தேங்காய் உடைக்க வேண்டும். அப்போது பார்த்தால் அங்கே தேங்காயை மட்டும் காணவில்லை. அந்த பூஜை கட்டு செய்து கொண்டிருக்கிறவருக்கு தேங்காயை காணவில்லையே என்று பதட்டத்தோடு அங்கிருந்து எங்கெல்லாமோ ஓடி போய் ஓர் 2 தேங்காய்களை எடுத்து கொண்டு வந்து அதை உடைத்து மகா பெரியவாரிடத்திலே வைக்கிறார். அந்த சம்பவம் நடந்து முடிந்து பிறகு பெரியவா அப்படியே அமைதியாக இருக்கிறார். பிக்ஷைக்கு கூட போகவில்லை. மடத்தினுடைய மேனேஜர் பயத்திலே நடுநடுங்கி பெரியவா என்ன சொல்ல போகிறாரோ, பூஜைக்கு கண்டிப்பாக தேவையான தேங்காய் இல்லாமல் போய்விட்டதே, தேங்காய் வைத்திருந்தும் அது காணாமல் போய்விட்டதே என்று பயத்தோடு பதட்டத்தோடு அங்கு நின்று கொண்டிருந்தார். பெரியவா மடத்தினுடைய மேனேஜரை அழைக்கிறார். நீங்கள் ஆற்றுல வரலட்சுமி விரதம் பூஜை பண்ணுறது உண்டோ அப்படின்னு கேட்குறார். பண்ணுறது உண்டு பெரியவா, கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷம் வரலட்சுமி விரதம் பூஜை ஆற்றுல பண்ணுறது வழக்கம் என்று சொன்ன உடனே, பூஜையில் என்னெல்லாம் வைப்பேள் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கேட்குறார், இன்றைக்கி என்ன விசேஷம் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு பெரியவா கேட்டுவிட்டு இதமாக கேட்கிறார். வரலட்சுமி விரதம் என்று மேனேஜர் சொன்ன உடனே, உங்கள் ஆற்றுல பூஜை பண்ணுறது உண்டா அப்படின்னு கேட்டுட்டு, அதில் தாழம்பூ, பழங்கள், தேங்காய் எல்லாம் நீ வாங்குவியா? வாங்குவேன் பெரியவா. உங்ககிட்ட காசு இருக்குது, நீ எல்லாம் வாங்குவ. ஆனால் காசு இல்லாதவா என்ன பண்ணுவா? இந்த மடத்து சிப்பந்திகள் எல்லாம் ஏழை பாழைங்க, அவெல்லாம் என்ன பண்ணுவா அது வாங்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன பண்ணு, இனிமே நம்முடைய விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம், சங்கராந்தி, இந்த மாதிரி வைபவத்தும் போதெல்லாம் மடத்து சிப்பந்திகள் எல்லாத்துக்கும் வெல்லம், தேங்காய், பழம், அவல், பொரி என்னெல்லாம் பூஜைக்கு உண்டான சாமான்கள் உண்டோ அவ்வளத்தையும் நீங்கள் வாங்கி கொடு, சரியா அப்படின்னு கேட்ட உடனே மடத்து மேனேஜர் அப்படியே தலையாட்டி, சரி பெரியவா உத்தரவு என்று சொன்ன உடனே, அப்போ தான் பெரியவா சொன்னால், இதையெல்லாம் கொடுத்தா தான் மடத்தில் தேங்காய் மாதிரி பொருள்லாம் காணாமல் போகாது அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி பெரியவா எடுத்தவா யாருன்னு தெரியணும்னு கூட காட்டிக்காம, மடத்தில் உள்ளவாளுக்கெல்லாம் உரிய முறையிலே அந்த அங்கீகாரம், மடத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மடத்துக்கு தேவையான, ஆற்றுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறத, அவளும் மனுஷா தான், அவளுக்கும் உரிய காலத்தில் தேவையானதெல்லாம் மடத்துக்காராளுக்கு கொடுத்தா தான் நம்ம மடத்தில் எல்லாரும் சுபிட்சமாக இருப்பான்னு பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, வரலட்சுமி விரதம், அந்த பூஜை சார்ந்த ஒரு செய்தியை மேனேஜருக்கு சொல்லி, எல்லார் முன்னிலையும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பதை தெரியப்படுத்தி அன்றைக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை, ஒரு உண்மையை நிலைநாட்டினார் என்பதை நினைக்கிற பொழுது, அது பெரியவாளால்தான் முடியும். உடனே ஒரு பொருள் காணலேன்னு உடனே சத்தம் போடக்கூடாது, அதுக்கு உரிய நடவடிக்கை எப்படி எடுக்கணுமோ மனிதர்களுக்கும் அந்த அவருடைய உபதேசம் பொருந்துவதாக இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது, பெரியவா என்கிற பெருங்கருணையை நாம் என்னவென்று சொல்வது என்பதுதான் நினைக்க தோன்றுகிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.
எல்லாம் வல்ல ஜெகத்குருவின் திருவருநாள் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம்.